சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவர் தான் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. எப்படி போகும்? இது கூட தெரியாம பேசுறாருன்னா அப்படி எப்படிப்பட்ட அரசியல்வாதின்னு நீங்களே புரிஞ்சுக்கீங்க. என்னங்க ஏன் எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியெல்லாம் கட்சி மாதிரி தெரியலையா? எங்க கூட்டணியில எங்களுடைய கூட்டணியின் எங்களுடைய கொள்கைக்கு ஒத்த கட்சிகள்லாம் எங்களோட கூட்டணி வைத்திருக்கு. தேமுதிக கூட்டணி வைத்திருக்கின்றது. 2011ஆம் ஆண்டு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தேமுதிகவோட கூட்டணி வச்சிருந்தோம். அப்போ அதிமுக பெருவாரியான இடங்கள் வெற்றி பெற்றது, தேமுதிகவும் பெருவாரியான இடங்கள் பெற்றது. அதிமுக ஆளுங்கட்சி வந்தது, தேசிய முற்போக்கு திராவிடர்களும் எதிர்கட்சியாக வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றது. அதோட எங்கள் கூட்டணியில் புதிய தமிழகம், புரட்சி பாரதம், எஸ்டிஐபி போன்ற கட்சிகளும் இணைந்துதான் இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம். மக்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஊடக நபர்களும் பத்திரிகையும் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க எதிராக இருக்கீங்க, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இருக்கீங்க. இன்னைக்கு இந்திய அளவுல நீங்க யாருக்கு ஆதரவு தருவீங்கன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இதைத்தான் நான் அடிக்கடி சொல்றேன். இப்போ கர்நாடகத்தில் என்ன நிலை வருது? நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடிகிறதா? தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே நடைமுறைப்படுத்த மறுக்கின்றார்கள். அப்போ தேசிய கட்சியோட கூட்டணியிலிருந்து என்ன பயன்? தமிழ்நாடு பாதிக்கின்ற பொழுது அதை சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து நின்றுதான் ஆக வேண்டும். நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றால், தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொந்த காலிலே நிற்க வேண்டும். சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்து நமக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இதுதான் ஒரே ஒரு வழி. சார், அப்ப தொங்கு பாராளுமன்றம் அமையும் போது உங்களுடைய அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு நிலைமை வரும் என்று நீ கருதுகிறீர்களா? சொல்லுங்க. அப்படி ஒரு நிலைமை வருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து அதற்கு உண்டான கருத்துக்களை நான் தெரிவிப்பேன். அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.